வணக்கம் நண்பர்களே. நம்ம உடல்ல திடீரென்று தோல்ல அரிப்பு ஏற்படும். சிரங்கு, சொறி, அலர்ஜி போன்ற அனைத்து பிரச்சனைகள் வந்தாலுமே, அது மிகவும் தொந்தரவு தரக்கூடியதா ஒண்ணா இருக்கு. சில நேரங்கள்ல மருந்து போட்டாலுமே மீண்டும் மீண்டும் வரும். அரிப்புங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுவும் சொல்ல முடியாத இடங்கள்லலாம் அரிப்பு ஏற்படும். ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குதுங்க. அதுதாங்க நம்ம இயற்கை கொடுத்த ஒரு வரம். நமது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தாங்க இது. தோல் நோய்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக செயல்படுது. அதுதாங்க குப்பைமேனி. இந்த குப்பைமேனி இலை சரியாக பயன்படுத்தினால் தோல் அரிப்பு, சொறி, சிரங்கு, பூஞ்சை தொற்று, அலர்ஜி போன்ற பல தோல் பிரச்சனைகள் மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நீங்க அறிந்து கொள்ள போவது என்னன்னா, குப்பைமேனி இலைனா என்ன, இதனுடைய மருத்துவ நன்மைகள் என்ன, அரிப்புக்கு எப்படி இது பயன்படுது, வீட்டிலே செய்யக்கூடிய எளிய மருத்துவ முறைகளை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக பயன்படும் உங்களுக்கு. இப்ப வேற கோடை காலம் ஆரம்பிக்க போது. வெயில் இப்பவே அதிகமா இருக்குது. வெயில் காலம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய பேருக்கு ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி ஏற்படும். முகங்கள்லயும் சரி, உடம்புலயும் சரி பொறி பொறியா தோண ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு குப்பைமேனி ஒரு இலையே போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அலர்ஜி ஏற்பட்ட உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. கோடி கோடியா காசுகளை செலவு பண்ணாலும் அது சரியாகாது. ஆனா இந்த இயற்கையா நம்ம பண்ணக்கூடிய இந்த குப்பைமேனியை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு விரைவிலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதனால எந்த ஒரு பக்க விளைவுமே உங்களுக்கு ஏற்படாது. இது உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கும். நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த செடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இமேஜ்ல தெரியுதுல, அந்த செடி தாங்க குப்பைமேனி. இதனுடைய பெயர் குப்பைமேனி இலை தான். குப்பைமேனி இலைனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். குப்பைமேனிங்கிறது ஒரு சிறிய மூலிகை செடி தான். இது பொதுவான காலியான இடங்கள்ல நிறைய கிடைக்கும். முக்கியமா மழை காலங்கள்ல இது நல்லா வளர்ந்து வரும். தோட்டங்கள்ல, சாலை ஓரங்கள்ல தானாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இதனுடைய அறிவியல் பெயர் என்னன்னா அகாலிஃபா இண்டிகா. இதை தமிழ்ல குப்பை மேனி இல்லைன்னா பூனை வணங்கி அப்படின்ட்டு அழைப்பார்கள். இது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் ரெண்டுலையுமே முக்கியமான மூலிகையாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. குப்பைமேனி இலையுடைய மருத்துவ நன்மைகளை பார்த்துடலாம். குப்பைமேனி விலை பல மருத்துவ குணங்களை கொண்டது. அதில் முதலாவது தோல் அரிப்பை குறைக்கும். இந்த இலையில ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் தன்மை இருக்குது. அதனால தான் தோலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை குறைத்து அரிப்பை உடனே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ரெண்டாவது நன்மை என்னன்னா, சொறி மற்றும் சிரங்குகளை குறைக்கிற தன்மை இந்த இலைக்கு இருக்குது. தோல்ல வரக்கூடிய சிறிய சிவப்பு புள்ளிகள், சிரங்கு போன்றவையை மெதுவாக சரி செய்யறதுக்கு உதவி பண்ணுது. மூன்றாவது நன்மை என்னன்னா, பூஞ்சை தொற்றை குறைக்கிறதுக்கும் இந்த குப்பைமேனி இலைகள் பயன்படுது. கால்களில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய கால்களுக்கு அந்த கட்டை விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் இடையில வரும். இதை சேத்துக்கால் புண் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சகதியில நின்றா வரும் அப்படின்னு சொல்லுவோம். சகதியில இல்லாமலும் வரும். இது என்னது, பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது தான். இந்த தொற்றையும் சரி பண்றதுக்கு இந்த குப்பைமேனி பயன்படுது. அடுத்து காயங்களை விரைவில் ஆற்றுறதுக்கு உதவி பண்ணுது. சிறிய சிறிய காயங்கள் இல்லை பூச்சிக்கடி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்கள் உடம்புல ஏதாவது கடிச்சிருக்கும், அதாவது நீங்கள் பார்த்துருந்தா அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. பார்க்கலைன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே குப்பைமேனி இலைகளை அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காயங்கள் எல்லாமே சீக்கிரமாக ஆறிடும். அதே மாதிரி கீழே விழுந்து அடிப்பட்ட காயம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு காயம் இருந்தாலும் அந்த காயங்கள் மீது நீங்கள் பூசினீங்களாக விரைவில் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த குப்பைமேனி இலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் குப்பைமேனி இலை தான். ஒரு கைப்பிடி நீங்க எடுத்துக்கிறணும். அது கூட சிறிதளவு மஞ்சள், எந்த மஞ்சள் வேணாலும் நீங்க எடுத்துக்கிறலாம். செய்முறையை பார்த்துடலாம். இலைகளை நல்லா கழுவிச்சு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைங்க. இல்லைன்னா வீட்டில் அம்மிகள் இருக்கு, ஆட்டுக்கல் இருக்குன்னா அதுல போட்டு நீங்க அரைச்சுக்கலாம். இது கூட மஞ்சளை லைட்டா சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டை நீங்க அரிப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல 20 நிமிடம் அந்த இடத்துல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கண்டிப்பா உங்க உடம்புல அது இருக்கணும். 20 நிமிடம் கழித்து நீங்க கழுவலாம். இதை தினமும் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை செய்யறது நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து 2வது முறை. நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன முறை வந்து இலைகள பறிச்சு அரைக்க சொல்லியிருக்கீங்க. என்னால அரைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்பலாம் டெக்னாலஜி எங்கேயோ போகுது. இவங்க என்னன்னா இலைய பிடிச்சு அரைக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்ப 2வது முறைய நம்ம பார்க்குறோம். 2வது முறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை. இதுக்கு நீங்க ஒரு கைப்பிடி இலைய எடுத்துட்டு நீங்க நல்லா ஒரு தண்ணீல கொதிக்க வைங்க. சுடு தண்ணி. அதாவது உங்களுக்கு தேவையான தண்ணி ஊத்தி, அதுல வந்து இலைகள நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டுட்டீங்கன்னா, அந்த தண்ணிய நீங்க எடுத்து, நீங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ நீங்க குளிக்க பயன்படுத்தும் பொழுது, அந்த தண்ணி உங்க உடம்புல படும்பொழுது, உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாகி, உங்களுக்கு உடல் முழுக்கமும் சுத்தமாகி, உங்களுடைய அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னா, குப்பைமேனி இலையும், தேங்காய் எண்ணெயும் வச்சு பண்றது தான். குப்பைமேனி இலைகள அரைச்சு, அதனுடைய சாறுகள எடுத்துட்டு, அதுல சிறிதளவு தேங்காய் எண்ணெய சேர்த்துட்டு, அந்த கலவையில எங்க உங்களுக்கு பாதிப்பு இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இச்சிங் இருக்குதோ, அங்க நீங்க இத தடவலாம். முக்கியமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம சொன்னோம்ல, கால் இடுக்குகள்ல வரக்கூடிய அந்த சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சொரியாசிஸ் இருக்கக்கூடிய அண்டர் பார்ட்ஸ் அங்கெல்லாம் சொரியாசிஸ் நெறைய படர்தாமரை மாரி இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து இந்த குப்பைமேனி சாறையும், தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக சரியாகும். ஸோ இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ, அந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. இல்லங்க இப்ப இருக்க டெக்னாலஜி இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே, ஆஃப்லைன்லயே இப்ப எல்லா இடங்கள்லயுமே வந்து குப்பைமேனி சோப்பு அவைலபிளா இருக்குது. குப்பைமேனி பவுடர் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க அந்த சோப்பையும், பவுடரையும் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக நீங்க வச்சுக்கிறலாம். நண்பர்களே, நமது சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனி இலைகள் மாதிரி பல இலைகள் நம்மள சுத்தி இருக்குது. எல்லாமே நல்ல மூலிகை மருத்துவ குணங்கள் கொண்ட இலைகளா இருக்குது. இந்த இலைகள சரியான முறையில நம்ம பயன்படுத்தினா, நம்மளுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அதே மாரி தான் குப்பைமேனி இலைகளையும் நம்ம சரியாக பயன்படுத்தினால், தோல் அரிப்பு, சிரங்கு போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.